நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லலாம். நாம் தொடர்ந்து செல்வத்தை குறித்து பார்த்து வருகிறோம். பல வாரங்களாக செல்வத்தை குறித்து, வெல்த்தை குறித்து பார்த்து வருகிறோம். நான் சொன்னேன், செல்வம் என்று சொன்ன உடனே அநேகர் பணத்தை பற்றி மட்டும் யோசிக்கிறார்கள். ஆனால் பணம் மட்டும் செல்வம் அல்ல. நாம் செல்வந்தர்களாக வேண்டிய 6 பகுதிகளை குறித்து சொன்னேன் இல்லையா? ஏற்கனவே சொன்னதை நினைப்பூட்டுவது நல்லது. ஏனென்றால் நம்மளுடைய மனது அந்த மாதிரி இருக்கிறதுனால மறுபடியும் அதை நினைப்பூட்டி எழுப்பிவிட விரும்புகிறேன். அப்போ என்னெல்லாம் பார்த்தோம்? எந்த 7 பகுதியில் நாம் செழிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்? முதலாவது, நாம் ஆவிக்குரிய பகுதியிலே ஆவிக்குரிய செல்வந்தர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ரெண்டாவது, ஆத்தும செல்வம், ஆத்துமாவிலே நாம் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மூன்றாவது, இந்த சரீரத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய், சரீர செல்வம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான்காவது, சமூக செல்வம், சமூகத்திலே நாம் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஐந்தாவது, செல்வாக்கு என்னும் செல்வம், நாம் இருக்கிற இடத்துல நாம் செல்வாக்கு மிக்கவர்களாக, ஒரு காரியங்களை மாற்றக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆறாவது, சமுதாய செல்வம், சமுதாயத்திலே எல்லாரோடும் இருக்கிற உறவுகளிலே நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏழாவது, தலைமுறை செல்வம். தலைமுறை செல்வம் சொல்லும்போது என்ன சொல்கிறேன்? நம்முடைய தலைமுறைகளுக்கெல்லாம் நாம் செல்வத்தை விட்டு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட செல்வந்தர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரி, இதெல்லாம் குறித்து நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக முதலாவது இந்த ஆவிக்குரிய செல்வத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். ஆவிக்குரிய செல்வம்னா என்ன? நான் சொன்னேன் இல்லையா? நித்திய ஜீவன் அல்லது ரட்சிப்பு அல்லது தேவனோடு நமக்கு உண்டாயிருக்கிற இந்த உறவு, இந்த நித்திய ஜீவன், இந்த ரட்சிப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் சாத்தியமே இல்லாமல் இருந்தது. அதான் அந்த ஐஸ்வர்யவான் ஆகிய அந்த வாலிபனை குறித்த உதாரணத்துலேருந்து சொன்னேன் இல்லையா? அவன் நித்திய ஜீவன் அடையும்படியாக வந்துட்டு அப்புறம் இயேசுவே வேணான்ட்டு போயிட்டான், ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வச்சு போயிட்டான்னு சொன்னேன். அப்போது இயேசு சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, சாத்தியமே இல்லாத ஒரு காரியம், கடினம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி தான், யார் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது, யார் தான் ரட்சிக்கப்படுறது, யார் நித்திய ஜீவன் அடைவது? அவர் சொல்கிறாரு, தேவனாலே, மனிதரால் இது கூடாது தான், யாரும் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாது, ஆனால் தேவனால் இது கூடும். தேவனால் எந்த ஒரு பாவியையும் ரட்சித்து நீதிமானாக நித்திய ஜீவனை உடையவனாக மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்படி இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது நாம் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோம். யாக்கோபு 2வது அதிகாரத்திலேருந்து சொன்னேன் இல்லையா? தேவன் இந்த உலகத்தில் பணத்தில் தரித்திரர்களாக இருக்கிறவர்களை கூட விசுவாசத்தில் ஐஸ்வர்யமான்களாக அவர் என்ன செய்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்தேன். அப்போ நாம் இன்றைக்கி கையில் பணம் இல்லைன்றதுனால வருத்தப்பட வேண்டியதில்லை. நாம் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். சரி, இப்போது இந்த நித்திய ஜீவனை, இந்த ஆவிக்குரிய செல்வத்தை தேவன் எப்படி, சாத்தியமே இல்லைன்னு சொன்னால் எப்படி அவர் சாத்தியமாகினார்? இயேசு சிலுவையிலே நமக்காக தரித்திரரானார். அதனால் நாம் செல்வந்தர்களாக மாறியிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்திலேருந்து வாசிச்சோம் இல்லையா? நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்த இயேசு என்ன செய்தார்? சிலுவையிலே தரித்திரரானாரே அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. அப்போ அவர் தரித்திரரானதுனால நாம் ஐஸ்வர்யவான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். இப்படி நாம் இந்த பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பின் மூலமாக நமக்கு 5 விதமான செல்வங்கள், ஐஸ்வர்யங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னேன். என்னது? திரித்துவ தேவனை நம்முடைய செல்வமாக மாறியிருக்கிறார். திரித்துவ தேவனோடு ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கிறது. அதற்கு ஆதாரமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, இந்த திரித்துவ தேவன் மூலமாக நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, தெய்வீக சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறியிருக்கிறோம். நான்காவது, ஜீவ பிரமாணம் நம்முடைய ஆவியிலே, இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவ பிரமாணத்தின்படி வாழுவதற்கு 5வதாக தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். சரி, இப்படி இந்த 5 செல்வங்களை கொடுத்திருக்க, இவைகளை நாம் அனுபவிக்கும்படியாக 2 காரியங்களை பார்த்தோம். என்ன? தேவனோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும், அந்த ஐக்கியத்தினால் உண்டாகிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு 1 யோவான் 1வது அதிகாரத்தில் இருந்தும் ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்தும் நான் காண்பித்தேன். எப்படி இந்த ஐக்கியத்தை கொள்வது, எப்படி நம்முடைய உணர்வு, எப்படி நம்ம நல்ல விதத்தில் மாற்றிக்கொள்வது, நம்முடைய மனதை ஆவியின் மீது, வார்த்தையின் மீது வைக்கும்போது நம்முடைய உணர்வு நல்ல விதத்தில் மாறுகிறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சரி, இப்படி நம்ம அந்த உணர்வு நல்லாக்கும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய ரீதியில் நன்றாக இருக்க முடியும்.
எப்படி நன்றாக இருக்கமா இல்லையா அப்படின்றதுக்கு சில டெஸ்ட்டு சொன்ன போன வாரம் இல்லையா. என்ன, தேவன் நமக்கு கிருபையை அளித்திருக்கிறார், அந்த கிருபையை நம்ம வீணாக்கி விடக்கூடாது. அதை பயன்படுத்தி நம்ம அதிகமாக பிரயாசப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயிக்க வேண்டும். அதற்கு சில உதாரணம் சொன்னேன். என்ன, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரோமர் 6:14 வாசிக்கிறோம், கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களை பாவம் மேற்கொள்ள மாட்டாது அப்படின்றார். அப்போ பாவத்தை மேற்கொள்ளுகிற நிலையில் நம்ம இருக்கிறோமா? ரெண்டாவது சொன்னேன், எப்பொழுதும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு பிலிப்பியர் 4:4 சொல்கிறார். அப்போ என்ன நம்ம யோசிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறோமா, எந்த சூழ்நிலை வந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படின்றத பார்க்க வேண்டும். மூன்றாவது, எந்த ஒரு வேலையையும் முறுமுறுப்பு இல்லாமல், தர்க்கிப்பு இல்லாமல், வாக்குவாதம் இல்லாமல் நல்ல விதத்திலே செய்ய வேண்டும். அப்படி செய்வதன் மூலமாக நம்முடைய தேவனையே நாம் இந்த உலகத்தில் பிரதிபலிக்கிறோம். இந்த மாறுபாடான கோணலான ஒரு கேடுகட்ட சீர்கட்ட இந்த உலகத்தில் நாம் நன்றாக தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். அதற்கு முறுமுறுப்பு இல்லாமல் இருக்கணும், வாக்குவாதம் இல்லாமல் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னேன். பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலேருந்து 15-16 வசனத்திலேருந்து அதை காண்பித்தேன். நான்காவது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நாம் வாழ்கிறோமா? பிலிப்பியர் 4:6 சொல்கிறாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்யுங்க, தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒன்றுக்கும் கவலைப்படாத நிலையில் வாழ்கிறோமா? எதுக்குமே எனக்கு கவலை இல்லைங்க அப்படின்ற ரீதியில் வாழ்கிறோமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். சரி, இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்படி நம்மை ரட்சித்து ஆவிக்குரிய செல்வந்தர்களாக மாற்றி நமக்கு இப்படி செல்வங்களை கொடுத்து நாம் எப்படியெல்லாம் மேன்மையாக வாழ வேண்டுமென்று தேவன் சொல்லி இருக்கிறார் இல்லையா. இப்படிலாம் நம்ம மேன்மையாக வாழணும், எப்படி பாவத்தை மேற்கொள்ளணும், எப்பொழுது சந்தோஷமாக இருக்கணும், முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு இல்லாமல் வேலையை செய்யணும், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் வாழணும்னு நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனால் மெயினாக முக்கியமான இந்த காரியங்களை சொல்கிறேன். இப்படி மேன்மையான ஒரு வாழ்க்கையை, வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும், சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும், கவலைப்படாமல் வாழணும் அப்படின்னு தேவன் வைத்திருக்கிறாரு. ஆனால் நாம் அப்படி வாழ்கிறோமா? கொஞ்சம் நம்மளை பற்றி நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்ன பண்ணுறது, என்ன செய்ய வேண்டும், அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா அப்படி வாழணும்னு தேவன் வச்சுட்டாரு, நம்மளும் அதை விரும்புகிறோம் இல்லையா. எல்லாருமே கவலைப்பட்டுகிட்டே இருக்கணும்னு விரும்புகிறோம் கிடையாது. எல்லாருமே சந்தோஷமாக வாழணும்னு விரும்புகிறோம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் வாழணும்னு விரும்புகிறோம், பாவத்தை மேற்கொண்டு ஜெயிச்சு வாழணும்னு விரும்புகிறோம். நம்முடைய வேலைகளை எல்லா காரியங்களையும் நல்லா செய்யணும், முறுமுறுப்பு இல்லாமல் எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் நல்லா செய்யணும்னு நாம் விரும்புகிறோம். ஆனால் எப்படி செய்கிறது, அதுதான் இப்போ கேள்வி. நிறைய பேர் இது தெரியாதனால அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க, கவலைப்பட்டுட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஒரே கவலையோடையே இருக்கிறாங்க அப்படின்வாங்க இல்லையா. கவலையோடு சர்ச்சுக்கு வந்தேன், ஒரே கவலையாக இருக்குன்னு கவலையோடையே சர்ச்சை விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்புகிறாங்க. அப்படி இருக்கும்படியாக தேவன் நம்மை வைக்கவில்லை. நாம் உள்ளத்திலே மாற்றப்பட்டு நாம் கவலை இல்லாமல் வாழுகிற அளவுக்கு, சந்தோஷத்தோடு வாழுகிற அளவுக்கு தேவன் நம்மை மாற்ற நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதற்கு இப்போ நாம் என்ன செய்யணும், அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, நாம் நம்முடைய மனித ஆவியை பயிற்றுவிக்க வேண்டும். we need to train our human spirit. நம்முடைய மனித ஆவியை, பரிசுத்த ஆவியில் நாம் ஒரு ஆவி மனிதனாக இருக்கிறோம் இல்லையா. மனிதன் ஆவியாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் இந்த சரீரத்தில் வாழுகிறான். அப்போ இந்த சரீரம் நாம கிடையாது, உள்ளே இருக்கிற ஆவி தான் யார், நாம். அப்போ அந்த ஆவியை என்ன செய்யணுமா, பயிற்றுவிக்க வேண்டுமா. எப்படி பயிற்றுவிக்கணும், நம்முடைய மனதை பயிற்றுவிக்கிறோம் இல்லையா. படிக்கிறோம், ஸ்கூலுக்கு போய் கற்றுக்குறோம், இப்படி பல காரியங்களை செய்து நம்முடைய மனதை பயிற்றுவித்து காரியங்களை செய்கிறது போல் நம்முடைய ஆவியையும் நாம் பயிற்றுவிக்க வேண்டும், ட்ரைனிங் பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ட்ரைனிங் போகிறாங்கன்னு. அந்த மாதிரி நம்முடைய மனதை ட்ரெயின் பண்ணுற வேலையை நம்ம செய்ய வேண்டும். எப்படி சரீரத்தை நல்ல சாப்பாடாக சாப்பிட்டு நல்ல உடற்பயிற்சி செய்து எப்படி நல்ல விதத்தில் நம்ம கட்டி எழுப்புகிறோமோ, நல்ல ஆரோக்கியமாக வைத்துக்கொள்கிறோமோ, அதே போல் நம்முடைய மனித ஆவியை நன்றாக பயிற்சி கொடுத்து நல்ல விதத்திலே நாம் கட்டி எழுப்ப வேண்டும். இதை பற்றி சொல்லும்போது நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியை அல்ல, நம்முடைய ஆவியை நாம் பயிற்றுவிக்க வேண்டும். நிறைய பேர் இது புரியாமல் என்ன பண்ணுறாங்க, இவங்க தங்களுடைய ஆவியை பயிற்றுவிக்காமல் பரிசுத்த ஆவியை போட்டு பாருங்கள், சர்ச்சுக்கு போனால் ஒரே என்ன பண்ணுறாங்க, ஆவியானவரே இறங்குன்னு இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார், அவர் நமக்குள்ளே தான் இப்போ உனக்குள்ளே தான் பார்க்குறேன் அப்படின்றார். கொஞ்சம் யோசிக்கணும்.
அதாவது மற்றவர்கள் பண்ணுறாங்கன்றதுனால அப்படியே நம்மளும் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. ஏதோ ஆண்டவர் இப்போ தான் வானத்துலேருந்து வரப்போகிறாருன்ற மாதிரி யோசிக்க கூடாது. ஆவியானவர் அப்படி யோசிச்சுடுறாங்க நிறைய பேர். ஏதோ இப்போ தான் அவர் மேலேருந்து வரப்போகிறாரு அப்படின்ற விதத்தில் யோசிச்சுடுறாங்க. அவரை இப்போது வரப்போகிறதில்ல, அவர் ஏற்கனவே நமக்குள்ளாக தான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். நிறைய நேரத்தில் வந்து நம்ம அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை, அதை பெருசாக எண்ணுவதில்லை. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ளாக இருக்கிறார். இப்படி நமக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனாலும் நிறைய பேர் பாருங்கள், தோல்வியிலையும் தேவனுடைய சித்தத்தை இன்னும் தெரிஞ்சுக்கலைங்க அப்படின்ற ரீதியிலையும் ஒரு குழப்பத்திலையும் வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் அப்படி வாழ்கிறதுக்கு காரணம் என்ன? தங்களுடைய மனித ஆவியை பயிற்றுவிக்கலை, அதை நன்றாக பலப்படுத்தலை. பவுல் சொல்கிறார் இல்லையா, எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில், நீங்கள் உள்ளான மனிதனிலே வல்லமையாய் பலப்பட வேண்டும். எப்படி சரீரத்தில் நீங்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா பலம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் எல்லா வேலையும் நல்லா செய்ய முடியும், வருகிற பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். சில நேரத்தில் சோர்வாக இருந்தாலும் நம்ம வந்து முழு முயற்சியோடு வேலை செய்கிறோம் இல்லையா, அதற்கான பலன் எப்படி உண்டாகிறது? நல்லா சாப்பிட்றோம், நல்லா காரியங்களை செய்கிறதுனால அப்படி இருக்கிறோம், ஆரோக்கியமாக வாழுகிறோம். எனக்கு தெரிந்த சிலர்லாம் இருக்கிறாங்க, பல வருடங்களாக வியாதி இல்லாமல் வாழ்ந்துருக்குறாங்க. நானும் அந்த மாதிரி தான் வாழணும்னு விரும்புகிறேன். சரி, இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறதில்ல. நம்முடைய ஆவியை எப்படி பயிற்றுவிப்பது? நம்முடைய ஆவியை ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் வேத வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆவியை பயிற்றுவிப்பது எப்படி என்பதை நாம் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆவியை பயிற்றுவிப்பதற்கு தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? அதற்கான சில படிநிலைகளை பார்க்க போகிறோம். ஒரு 4 படிகளை உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். இது பொதுவாக வேதாகம கல்லூரிகள் இதெல்லாம் போதிக்கிறாங்க. நான் இது ஒரு 5 வருடத்திற்கு முன்பதாகவே இதை குறித்தெல்லாம் கற்றுக்கொண்டேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். நீங்களும் இதை கற்றுக்கொண்டு உங்களுடைய ஆவியை நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டும். சரி, எப்படி நம்முடைய ஆவியை பயிற்றுவிப்பது? 4 படிகள். முதலாவது நம்ம என்ன பண்ண வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதின் மூலம் நம்முடைய ஆவியை பயிற்றுவிக்க முடியும். முதலாவது எனது தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். 2வது, அப்படி தியானித்த தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செய்ய வேண்டும் அல்லது வாழ வேண்டும். வார்த்தையை தியானிக்க வேண்டும், அந்த வார்த்தையின்படி செய்ய வேண்டும் அல்லது வாழ வேண்டும். 3வது, வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதல் இடத்தை கொடுக்க வேண்டும். அந்த முதல் இடத்தை தேவனுடைய வார்த்தைக்கு கொடுப்பதன் மூலமாக நம்முடைய ஆவியை நாம் பயிற்றுவிக்க வேண்டும். 4வது, உங்களுடைய ஆவியின் சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்திற்கு உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். பரிசுத்த ஆவியின் சத்தத்துக்கு இல்லை, உங்களுடைய ஆவியின் சத்தத்தை கேட்டு அதற்கு உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். இந்த 4 படிகளை நாம் கையாளுவோமானால், செய்வோமானால் நாம் நன்றாக நம்முடைய மனித ஆவியை பயிற்றுவித்து கொள்ள முடியும். நல்ல ட்ரைனிங்கு கொடுத்துடலாம். சில வேலைக்கெல்லாம் போனீங்கன்னா முதல்ல 6 மாதம் இல்லை 3 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லையா? எதுக்கு அந்த ட்ரைனிங்கு? அந்த ட்ரைனிங் போயிட்டு அந்த ட்ரைனிங்கில் அந்த அவங்க கொடுக்குற வேலையை எப்படிலாம் செய்யணுன்றதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் முடிச்சோன்னா வேலையில் போய் விடுவாங்க இல்லையா? அப்போ தான் அந்த வேலையை போய் நல்லா செய்ய முடியும். அதே போல் தான் நம்முடைய ஆவியை நாம் நன்றாக பயிற்றுவிப்போமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நல்லா வாழலாம், வெற்றிகரமாக வாழலாம், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கலாம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க, எல்லார் வாழ்க்கையிலும் கவலை இருக்குங்க, நம்மளும் கவலைப்பட்டு தான் ஆகணும், உலகத்தில் அப்படி தான் அப்படின்வாங்க. அப்படி இல்லை. இயேசு சொல்கிறாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப சொல்கிறார், மத்திய 6 வாசிங்கன்னா கவலைப்படாதிருங்கள்ன்றார். ஏன்னா நம்முடைய எல்லா தேவைகளையும் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ கவலைப்படாமல் கண்டிப்பாக வாழ முடியும். ஆனால் நாம் இப்போ இந்த மனித ஆவியை பயிற்றுவிப்பதன் மூலமாக அதை செய்யலாம். என்ன செய்யணும்? வார்த்தையை தியானிக்கணும். வார்த்தையை தியானித்த அந்த வார்த்தையின்படி செய்ய வேண்டும் அல்லது வாழ வேண்டும். 3வது, வார்த்தைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுக்க வேண்டும். 4வது, உங்கள் ஆவியின் சத்தத்தை கேட்டு உடனடியாக அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். சரி, இப்போ பயிற்சிக்கு போகிறோம். பயிற்சிக்கு ரெடி ஆகிட்டிங்களா? என்னங்க ஜாம் பண்ணிவிட்டு ஏதாவது சபையில் பொதுவாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்துட்டு ஏதாவது ஜாம் பண்ணிவிட்டு ஏதாவது நடந்துடணும் அப்படின்ற விதத்திலே மக்கள் பழகிட்டாங்க. ஐயா ஏதாவது ஜாம் பண்ணுவார், இல்லை பாஸ் ஏதாவது ஜாம் பண்ணுவார், ஏதாவது நடக்கும், ஆண்டவராக பார்த்து ஏதாவது செய்வார் அப்படின்ற ரீதியிலே நிறைய பேர் பழக்கப்பட்டுட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு,
நம்முடைய ஆவியை நாம் பயிற்றுவிக்க வேண்டும். அவர் செய்ய வேண்டியதெல்லாம் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ நாம் பயிற்றுவிக்கும் போது தான் நாம் நன்றாக வெற்றிகரமாக வாழ முடியும். அப்போ பயிற்சிக்கு ரெடி ஆகிக்கோங்க. இப்போ பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். சரி, இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பயிற்சி, இது ஒரு நல்ல ட்ரைனிங், ஒரு சிறந்த ட்ரைனிங்கு. நம்முடைய மனித ஆவியை இப்படி பயிற்றுவிப்பதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரே நாளில் டக்குன்னு நடந்துடுற விஷயம் கிடையாது. ஒரு மணி நேரம் முடிஞ்ச உடனே அவங்க மனிதாவே புதுசாகிடும், அவ்வளோதான் ட்ரைனிங் முடிஞ்சுது அப்படின்னு கிடையாது. எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பண்ணணும். டெய்லி அதை பண்ணிங்கன்னா உங்கள் மனித ஆவி என்ன செஞ்சிடும், நல்லா ட்ரெயினப் ஆயிரும். அப்புறம் நன்றாக வாழ முடியும். அப்போ இதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அப்படி டைம் எடுத்தால் கூட, ஆனால் இது ஒரு நல்ல ஒரு முயற்சி, இது ஒரு முக்கியமான பயிற்சி. மற்ற எல்லா காரியத்தை விட இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. ஏன் இது ஒரு முக்கியமான வேலையாக நம்ம செய்யணும்? மனித ஆவிக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், பயிற்சி கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் அவசியமாக இருக்குது? காரணம் என்ன? வேறு ஏதாவது சிம்பிளாக வழி இல்லையா? ஈஸியாக டக்குன்னு ஏதாவது பண்ணுறதுக்கு மேஜிக் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டால் நல்லா இருக்குமையா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இந்த கொஞ்சம் டைம் எடுத்து செய்ய வேண்டியதை செய்து அதன் மூலமாகத்தான் நம்முடைய மனிதாவியை பயிற்றுவிக்க முடியும். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் மனிதாவியை பயிற்றுவிக்கணும்? காரணம் சொல்கிறேன் பாருங்கள். தேவன் நம்முடைய மனித ஆவியின் மூலமாகத்தான் நம்மோடு பேசுகிறார். தேவன் எப்படி பேசுகிறாரு? திடீர்னு என் முன்னாடி தோன்றி பேசுகிறதில்ல. ஏன்னா ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அவர் எப்படி நம்மோடு தொடர்பு கொள்கிறார், எப்படி பேசுகிறாரு? நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற மனித ஆவியின் மூலமாகத்தான் தொடர்பு கொள்கிறார். மைண்டு மூலமாக தொடர்பு கொள்ளலை அவர். அதனால தான் நிறைய படிச்சுட்டா எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு கிடையாது. நிறைய படிச்சுட்டா கடவுளை அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு நிறைய நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, அறிந்து கொள்ள முடியாது. அவர் நம்முடைய மனித ஆவியின் மூலமாக நம்மோடு தொடர்பு கொள்கிறார். அதனால் நாம் இந்த மனித ஆவியை பயிற்றுவிக்க வேண்டும். இப்படி மனித ஆவியை நீங்கள் பயிற்றுவிப்பீர்களானால், அதாவது உங்களுடைய ஆவியை பயிற்றுவிப்பீர்களானால், அதனால் உங்களுக்கு என்ன நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மனித ஆவியை பயிற்றுவித்து மனித ஆவியின் சத்தத்திற்கு செவி கொடுத்து உடனே அதற்கு கீழ்ப்படுவீர்களானால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கே கீழ்ப்படுகிறீர்கள் என்பதை கண்டுகொள்வீர்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, ஆண்டவர் பேசினா நல்லாயிருக்கும், ஆவியானவர் என்ன நடத்தணும் அப்படிலாம் விரும்புகிறாங்க இல்லையா. நிறைய பேர் ஆண்டவர் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்றாருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாரு, அவர் சித்தம் என்னன்னு தெரியல அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஏன் சித்தம் தெரியல? நம்ம ஏற்கனவே மனம் புதிதாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மனம் புதிதாகாதனால சித்தம் தெரியல நிறைய பேருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆவியை கொடுத்து பார்க்கறதுனால இங்கே என்ன பிரச்சனை? நம்முடைய ஆவியை நாம் பயிற்றுவித்து ஆவியின் சத்தத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியாததுனால நமக்கு ஆவியானவர் உள்ளேருந்து உணர்த்தினா கூட புரிய மாட்டேங்குது. அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்னும் வெளியே ஏதாவது திடீர்னு ஆண்டவர் ஏதாவது தோன்றுவாரா, தரிசனம் கொடுப்பாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. நான் அந்த மாதிரி எதிர்பார்க்கிறதே இல்லை. நான் இயேசுவை இந்த கண்ணால் பார்த்ததே இல்லை. ஆனால் இயேசுவை ரொம்ப நம்புகிறேன். கண்டு விசுவாசிக்கிறவன் பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அதை நான் நம்புகிறேன். நான் அவரை காணாவிட்டாலும் அவரை விசுவாசிக்கிறேன். அவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். தம்முடைய ஆவியானவர் மூலமாக என் ஆவியில் பேசுகிறார். வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசுகிறார். அதைத்தான் நான் அதிகமாக நம்புகிறேன். சரி, அப்போ இந்த மனித ஆவியை நம்ம பயிற்றுவிப்பதன் மூலமாக நாம் பரிசுத்த ஆவியானவருக்கே கீழ்ப்படுகிறோம் என்பதை நாம் போக போக கண்டுகொள்ள முடியும். சரி, ஒரு வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். இந்த மனித ஆவியை குறித்து புரிந்து கொள்ளணும். நிறைய பேருக்கு இது சரியாக விளங்கலை பாருங்கள். நிறைய பேர் இதை சரியாக புரிந்து கொள்வதில்லை. ஒரு வசனத்துக்கு திருப்போம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 27வது வசனம். ஏன் மனித ஆவியை பயிற்றுவிக்கணும்? அதில் சொன்னேன், மனித ஆவியின் மூலமாகத்தான் தேவன் தொடர்பு கொள்கிறார். இப்போ வசனத்துக்கு வருவோம். வசனத்தில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நான் சொல்கிறதுனால நம்பிட்டு போயிட முடியாது. நீங்கள் நான் எப்போதுமே அதான் சொல்கிறதுன்றது நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் பார்த்து நீங்கள் கற்றுக்கொண்டு அதை யோசித்து தியானித்து உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். சரி, நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 27வது வசனம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். எது? மனித ஆவி. மனித ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள்லாம். யார் உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம்? நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உங்கள் ஆவியை நீங்கள் பயிற்றுவித்தால்தான் உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்குன்னு தெரியும். நிறைய நேரத்தில் என்ன பிரச்சனை, நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குன்னு நமக்கே தெரியல. அதை இந்த மைண்டை வச்சு கண்டுபிடிச்சிட முடியாது. நம்முடைய
ஆவியை பயிற்றுவிப்பதன் மூலமாகத்தான் அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னொரு வசனத்துக்கு திருப்பலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். இங்கே சொல்கிறார் பாருங்க, மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான். என்ன சொல்கிறாரு? மனுஷனுக்குள்ள ஆவி இல்லைன்னா அவனுக்குரிய மனுஷனுக்குரிய தனக்குரியதையே மனிதனால் அறிந்து கொள்ள முடியாது. எவன் அறிய முடியும் அப்படின்றாரு. அதே போல் அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுடைய ஆவியை அன்றி தேவனுக்குரியவைகளை ஒருவனும் அறிய மாட்டான். அப்போ தேவனுக்குரியவைகளை, தேவனுடைய சித்தத்தை இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியானவர் வேணும். தேவனுடைய ஆவியானவர் நம்ம பெற்றிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. ஆனால் என்ன பிரச்சனை? இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு தொடர்பு கொண்டு தான் தேவனுடைய காரியங்களை, அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ நம்முடைய மனித ஆவியை நம்ம பயிற்சி வைக்கலைன்னா ஆவியானவர் சொன்னால் கூட நமக்கு நிறைய நேரத்தில் விளங்காது, புரியாது, அவர் சித்தம் என்னன்னு சரியாக தெரியாது. அதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. 20 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறாங்க, நிறைய பேர் பல வருடங்களாக ஊழியம் பண்ணுறாங்க. ஆனால் தங்களுடைய மனித ஆவியை பயிற்றுவிக்காததினால், ட்ரைனிங் பண்ணாததுனால தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியல, தங்களை குறித்து எதற்காக இங்கே இருக்கிறோன்னு தெரியல, ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தேவனுடைய சித்தத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய மனித ஆவியை நாம் பயிற்றுவிப்போமானால் நாம் தேவனுடைய சித்தத்தை எளிதாக அறிந்து கொள்ள முடியும், அவருடைய சித்தத்தில் எளிதாக வாழ முடியும், வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். அப்போ மனிதனுடைய ஆவியை பயிற்றுவிப்பது எந்த அளவுக்கு முக்கியன்றதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதில்லை, கும்பிட்டுட்டு வர்றதில்லை. போய் நம்முடைய மனித ஆவியை பயிற்றுவிக்கிற காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு ட்ரைனிங்கை என்ன செய்யணும் இல்லையா? ஏன்னா இங்கே சொல்கிறார் இல்லையா, நீதிமொழிகளை வாசனம் இல்லையா, மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்குது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் என்ன செய்கிறது? ஆராய்ந்து பார்க்கிறது. ஆராய்ந்து பார்க்குற ஆவியை நீங்கள் நல்லா பயிற்சி வித்தீங்கன்னா அதை ஆராய்ந்து பார்த்து நல்லா நீங்கள் அதன்படி அதை புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய ஆவியானவர் உங்களோட தொடர்பு கொள்றதை நல்லா அறிந்து கொள்ள முடியும். ஈஸியாக அவருடைய சித்தத்தில் நடக்க முடியும். அவருடைய சித்தத்திலே நீங்கள் நடப்பீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு. சரி, இப்போ அந்த 4 படிகள் சொன்னேன் இல்லையா, மனித ஆவியை பயிற்றுவிப்பதற்கான 4 படிகள். என்ன 4 படிகள்? மறுபடியும் சொல்கிறேன். வார்த்தையை தியானிக்க வேண்டும். தியானிப்பதன் மூலமாக நம்முடைய ஆவியை பயிற்றுவிக்க வேண்டும். முதலாவது வார்த்தையை தியானிக்க வேண்டும். 2வது அந்த வார்த்தையின்படி செய்ய வேண்டும், வாழ வேண்டும். 3வது வார்த்தைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுக்க வேண்டும். மற்ற எதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். 4வது நம்முடைய ஆவி, மனித ஆவியினுடைய சத்தத்தை கேட்டு உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். இதில் இப்போ ஒன்று பார்க்கலாம். முதலாவது என்ன சொன்னேன்? தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும்? தியானிக்க வேண்டும். இதில் நீங்கள் இந்த 4 படி சொல்லும் போது கவனிச்சிங்களான்னு தெரில. அதில் திரும்ப திரும்ப வருகிற விஷயம் என்ன? வார்த்தை. முதல் படியில் என்ன? வார்த்தையை தியானிக்கணும். 2வது படியில் என்ன? வார்த்தையின்படி கீழ்ப்படியணும், வார்த்தையின்படி வாழணும். 3வது என்ன? வார்த்தைக்கு வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுக்கணும். அப்போ வார்த்தை எந்த அளவுக்கு முக்கியன்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருமே பைபிள் படிக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் வேதத்தை விட மற்ற அநேக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறார்கள். சிலர் பார்த்திங்கன்னா ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் டெய்லி 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்வாங்க. 3 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் வார்த்தை இல்லைன்னா என்னத்தை போய் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த வார்த்தை இல்லாமல் 3 மணி நேரம் போய் என்னத்தை ஜெபம் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. சில நான் ஜெப குறிப்புகள்லாம் பண்ணுறேன் அப்படின்றாங்க. வார்த்தை இல்லாமல் நீ எந்த ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துக்குனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பாருங்கள், நிறைய பேருக்கு இதெல்லாம் சரியாக விளங்க மாட்டேங்குது. என்ன பிரச்சனை? மனித ஆவியை பயிற்றுவிக்கலை, தேவனுடைய வார்த்தைக்கு வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுக்கணுன்றது தெரியல. சரி, அப்போ இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களும் நிறைய பேர் வார்த்தையை படிப்பீங்க. வார்த்தை எந்த அளவுக்கு முக்கியம்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம். ஆனால் நாம் இந்த மனித ஆவியை பயிற்றுவிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, வார்த்தையை தியானிக்க வேண்டும். நிறைய பேர் படிப்பாங்க, டெய்லி ஒரு 20 அதிகாரம் படிக்கிறாங்க, 10 அதிகாரம் படிக்கிறாங்க. சில என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் 50 வாட்டி பைபிளை படித்து முடிச்சிட்டேன், நீங்கள் எத்தனை வாட்டி படிச்சிங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், 50 வாட்டி படித்த என்ன பிரயோஜனம்? உங்கள் மனித ஆவியை பயிற்றுவித்தீங்களா? வசனத்தை எடுத்து தியானம் பண்ணிங்களா? படிக்கிறது வேறு, வாசிக்கிறது வேறு, தியானம் பண்ணுறது வேறு. அதை எடுத்து
யோசித்து சிந்தித்து தியானிப்பது என்பது வேறு. இப்படி தியானிக்கிறதன் மூலமாகத்தான் நாம் நம்முடைய மனித ஆவியை பயிற்றுவிக்கிறோம். இதை நிறைய பேர் செய்யாததுனால தான் அவங்க ஆவியை பயிற்றுவிக்கலை. அதனால தான் ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல. அதனால தான் வாழ்க்கையில் பெருசாக வெற்றி இல்லை. சரி, இந்த தியானத்தை குறித்து பார்க்கும்போது தேவன் இதை குறித்து யோசுவாவுக்கு கற்றுக் கொடுத்த காரியத்துக்கு நம்ம போக போகிறோம். யோசுவா மோசே இறந்த பிற்பாடு தலைமை பொறுப்பை ஏற்கிறான். ஒரு தலைவனாக பொறுப்பேற்கிறான். அப்பொழுது தேவன் அவனிடத்தில் வந்து சொல்கிறாரு, ஏன்னா ஒரு பெரிய பொறுப்பு இல்லையா, மிகப்பெரிய ஒரு பொறுப்பெடுக்க போகிறான். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வந்து எல்லாம் தெரிந்த ஆள் கிடையாது. அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு, ஐடியா கொடுக்குறாரு, எப்படி இந்த காரியத்தை இவன் செய்வது அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு. திருப்பிக் கொள்வோம். யோசுவா 1வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். யோசுவா 1வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். பலங்கொண்டு திடமனதாக இரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். என்ன சொல்கிறாரு, ஒரு பெரிய பொறுப்பை இவன் எடுத்து கொண்டிருக்கிறான், தலைமைத்துவ பொறுப்பு எடுத்து கொண்டிருக்கிறான். இவன் தலைமை எடுத்துக்கிற பொறுப்பு வந்து சாதாரண வேலை கிடையாது. இது நம்ம ஊரில் இருக்கிற ஒரு சின்ன வேலை கிடையாது. 20 லட்சம் மக்கள், 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்களை இவன் வழி நடத்தி கானான் தேசத்துக்குள்ளே கூட்டுட்டு போகணும். இந்த 20 லட்சம் மக்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஆட்கள் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்றார். பொழுதன்னைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுற ஆட்கள். எவ்வளோ பெரிய அற்புதங்களையும் எவ்வளோ பெரிய நல்ல நல்ல காரியங்களையும் தேவனுடைய அதிசயங்களெல்லாம் பார்த்த பிற்பாடும் முறுமுறுத்து தேவனுக்கு விரோதமாக, தலைவனுக்கு மோசைக்கு விரோதமாலாம் முறுமுறுத்து கல்லெடுத்து அடிக்கலாம் முற்பட்ட ஆட்கள். அப்படிப்பட்ட ஆட்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது. இந்த மாதிரி ஆட்களை ஹேண்டில் பண்ணி ஒரு தேவன் சொன்ன அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் சுதந்திரித்து அந்த இடத்த பங்கிடுவதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால் நம்ம ஒரு தலைவர்கள் மாதிரி யோசிச்சிடக்கூடாது. நீங்கள் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை இவன் ஏற்க வேண்டியதாக இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் இந்த வார்த்தைகளை இவனோடு பேசுகிறார். ஏன்னா எல்லாம் இவனுக்கும் தெரியாது இல்லையா. அப்போ ஏன்னா மோசே வந்து பெரிய ஆள், அநேக காரியங்களை செய்திருக்கிறார். இவங்கெல்லாம் 40 வருஷமாக ஹேண்டில் பண்ணி கூட்டு வந்திருக்கிறார். இப்போ திடீர்னு மோசே இறந்துட்டார். இப்போ தேவன் இவரை என்ன செய்கிறாரு, பொறுப்பெடுக்க வைக்கிறாரு. இவர் வந்து இப்போ நடத்தி கொண்டு செல்ல வேண்டும். சரி, அப்போ எப்படி இதெல்லாம் செய்கிறது அப்படின்னு வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்படின்ற. என்ன சொல்கிறாரு, தியானம் பண்ணு, நான் கொடுத்த இந்த நியாயப்பிரமாணத்தை தியானம் பண்ணு. அப்பொழுது நீ என்ன பண்ண முடியும், நான் சொன்ன காரியத்தெல்லாம் நீ செய்ய முடியும். அதான் 6வது வசனம் சொல்கிறார் இல்லையா, நான் இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை இவர்களுக்கு நீ பங்கிடுவாய். நீ பங்கிடுற வேலையை நீ செய்ய முடியும். ஆனால் என்ன பண்ணணும், அதற்கு நான் மோசைக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தை, அவனுக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி நீ என்ன செய்யணும், வாழணும். வாழ்கிறதுக்கு என்ன பண்ணுறது, செய்கிறதுக்கு என்ன பண்ணுறது, அதை தியானம் பண்ணுன்ற. அது உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. அதன்படி செய்கிறதுக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்படின்றாச்சு. தியானம் பண்ணால் என்னங்க பெரிய நன்மை இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம். தியானம் பண்ணால் என்ன நன்மை இருக்குது சொல்கிறாரு, அப்பொழுது தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இந்த வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் ப்ராஸ்பரஸ் அப்படின்னு வருது. புத்திமானாய் நடந்து கொள்வாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் குட் சக்ஸஸ், நீ நல்ல ஒரு வெற்றியை பெறுவாய், அடைவாய் அப்படின்னு வருது. ஆனால் இங்கிலீஷை விட குட் சக்ஸஸ்ன்றதை விட தமிழில் புத்திமானாய் நடந்து கொள்வாயின்னு இருக்கு இல்லையா, அது ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு தான். வழியை வாய்க்க பண்ணுவேன், புத்திமானாக நடந்து கொள்வேன். புத்திமானாக நடந்து கொண்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ஏன்னா இந்த முரட்டாட்டம் பிடித்த கடினமான இருதயம் உள்ள இந்த ஆட்களை
வணங்கா கடுத்துள்ள இந்த ஜனங்களை எப்போதும் தொந்தரவு பிரச்சனை பண்ணுற ஆட்களை நடத்தி கொண்டு போகணுன்னா புத்தியாக நடந்துக்கணும், ஞானமாக நடந்துக்கணும் இல்லையா? இதுக்கு தேவையான ஞானம்லாம் எங்கே ஆண்டவரே அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மோசைக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்ய, அதை தியானம் பண்ணு அப்படின்றார். அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் என்ன செஞ்சிடாத, விளையிறாத, இதையே பிடிச்சிக்கோ, இதையே தியானம் பண்ணி இதன்படியே செய். அப்போ நீ கண்டிப்பாக இந்த ஜனங்களுக்கு இந்த தேசத்தை பங்கிடுவ, கண்டிப்பாக உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவ, கண்டிப்பாக உனக்கு நல்ல வெற்றி, புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த தியானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் டெய்லி படிக்கலாம், வாசிக்கலாம், ஆனால் தியானம் பண்ண வேண்டும். ஆழ்ந்து படித்து அதை பற்றி யோசித்து வாயில் வேறு எதையாவது முறுமுறுக்காமல் தேவனுடைய வார்த்தையை முறுமுறுத்து அதை முணுமுணுத்து கொண்டு அதையே யோசித்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி செய்யும்போது நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய முடியும். ஊழியத்தில் இருக்கிறவர்களும் சரி, இல்லை வேறு ஏதாவது வேலை செய்கிறவர்களோ தொழில் செய்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணுமா, தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும், தியானம் பண்ணணும், வாசிக்கணும். அதை என்ன செய்யணும், தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ இங்கே யோசுவா தலைவனாக இருக்கிறான், ஊழியம் பண்ணுறான், இவனுக்கு மட்டும்தான் வெற்றி உண்டு அப்படின்னு கிடையாது. நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு. என்ன தொழில் வேணால் நீங்கள் செய்யலாம். நீங்கள் ஒரு வேளை வேலை பார்த்துட்ருக்கலாம், இல்லை வேறு யார் கீழேயாக வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் எதை செய்தாலும் அதை நன்றாக வாய்க்க பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ண வேண்டும். அப்போ டைம் எடுத்து தியானம் பண்ணணும். அதான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்திலே, மனித ஆவியை பயிற்சி வைக்கணும்னா டைம் எடுக்கும். சும்மா டக்குன்னு நடக்கிற விஷயம் இல்லை, ஒரு செகண்டில் நடக்கிற விஷயம் இல்லை, டைம் எடுத்து இதை பண்ண வேண்டும். சரி, இப்போ தியானம் பண்ணணும்னு சொல்லும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, வார்த்தை ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வார்த்தையை விட்டுட்டு வேறு எதையா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எழுதப்பட்ட வார்த்தையை தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்துருக்கிறார். இந்த எழுதப்பட்ட வார்த்தைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் இந்த முதல் 5 ஆகமும் மோசே எழுதினார் இல்லையா, ஆதி ஆகமும், ஏத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும். இந்த 5 ஆகமத்தை குறித்து சில சர்ச்சையான கேள்விகள் எழுப்பினாங்க. என்ன அப்படின்னா, இந்த 5 ஆகமத்தை மோசே எழுதலையாக்கும், இது கடந்த இதெல்லாம் நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5ஆம் நூற்றாண்டில் தான் யாரோ சில ஆட்கள் அங்கங்கே சும்மா கட்டுக்கதையாக எழுதி வச்சாங்களாகும், இது உண்மையாகவே நடக்கலையாகும் அப்படின்னு சொல்லி, இது மோசே எழுதலை அப்படின்னு சொல்லி சில தவறான கொள்கைகளை கொண்டு வந்தார்கள். நிறைய பேர் இன்றைக்கி அதை நம்புகிறாங்க. பைபிளை மோசே அந்த முதல் 5 ஆகமத்தை மோசே எழுதலை அப்படின்லாம் நிறைய பேர் நம்புகிறாங்க. அதனால் இது கடவுளுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்ற விதத்தில்னா நிறைய பேர் நம்புகிறாங்க. ஆனால் நாம் அப்படி நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இதை மோசே தான் எழுதினார், இதை தேவன் தான் கொடுத்தார் என்று வேதமே சொல்லுகிறது. அதனால தான் வேதத்தை நீங்கள் படிக்கிறது ரொம்ப முக்கியம், நீங்கள் இதை வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஐயா சொன்னார், பாஸ்டர் சொன்னார், தாத்தா சொன்னார், பாட்டி சொன்னாங்க, இப்படியே போயிட்டுருப்பாங்க. அப்படி போகக்கூடாது. நீங்கள் எடுத்து வாசிக்கணும். அவர் சொன்னார், இவர் சொன்னார், எவர் வேணால் சொல்லிட்டு போட்டோம், எவர் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். நாம் வேதத்தை எடுத்து என்ன செய்யணும், வாசிக்க வேண்டும், சொல்கிறது சரிதானான்னு பார்க்கணும். அப்போ தான் நாம் தெளிவாக இருப்போம், நம்மளை யாரும் குழப்ப முடியாது. ஏன்னா இந்த மாதிரி வேதம் தேவனுடைய வார்த்தை இல்லையாக்கும் அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் நிறைய யூடியூப்ல இருக்கிறாங்க. இது தேவனுடைய வார்த்தையே இல்லை, இது மோசே எழுதலை, இப்படின்னு பலவித தவறான கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது மோசே தான் எழுதினார், இது தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தைகள் அப்படின்றதுக்கு வேதத்திலேயே பல ஆதாரங்கள் இருக்கிறது. அதை ஒருத்தர் இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஃப்ரான்சிஸ் கேஃபர் அப்படின்ற ஒரு ஆள் இருந்தார் பாருங்கள், ரொம்ப ஒரு பெரிய ஒரு அறிஞர், வேத அறிஞர். இந்த மாதிரி இது முதல் 5 ஆகமும் தேவனுடைய வார்த்தை இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, இவர் அதை எடுத்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இந்த 5 ஆகமும் மோசேயினால் தான் எழுதப்பட்டது, இது தேவனுடைய வார்த்தை தான், அதிகாரமுள்ள தேவனுடைய வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி விளக்குறாரு. எப்படி விளக்குறாரு அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாரு, சில விளக்கத்தை கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு, இந்த பழைய ஏற்பாடு ஏதோ ஒரு கட்டுக்கதைன்னு சொல்கிற ஆட்கள் அவங்க இதை குறித்து அறிவில்லாதவர்களாய் அப்படி சொல்லுகிறார்கள். ஆனால் இது தேவனிடத்திலிருந்து நேரடியாக மோசே பெற்ற ஒரு வெளிப்பாடு. யோசுவா காலகட்டத்தில், யோசுவாவும் கூட தான் இருக்கிறார், மோசே கூட தான் இருக்கிறார் இல்லையா. அப்போ இந்த மோசையின் மூலமாக, மோசே தேவனிடத்திலிருந்து நேரடியாக பெற்ற வெளிப்பாடு இது. இது ஏதோ சாதாரண ஒரு
புக்கு கிடையாது. நிறைய பேர் சாதாரண புக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. சாதாரண புக்கு கிடையாது. சிலர் பார்த்திங்கன்னா இன்னும் கிறிஸ்தவர்களை பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இதை மூடி செல்ஃபில் வச்சுக்கிட்டு முத்தம் கொடுத்துக்குவாங்க, ஒத்திப்பாங்க. அப்படி இதை வச்சுக்கிட்டா ஏதோ பிசாசு பேய் பிசாசு பக்கத்தில் அண்டாதுன்னு நினைக்கிறது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி தவறான சினிமாக்களெல்லாம் பார்த்து தவறாக புரிந்து கொள்ளுகிற காரியம். ஆனால் நல்லா கவனிங்க, என்னென்னா இந்த பைபிளை வச்சுக்கிட்டு சும்மா வச்சுட்டு இருந்ததுனால பிரயோஜனம் கிடையாது. இதை எடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். இது தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிச்சயமான வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஒருபோதும் மறந்துடக்கூடாது. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு போட்டு நம்மளுடைய மனதை போட்டு என்ன செஞ்சுக்க கூடாது? குழப்பி கொள்ளக்கூடாது. சரி, இப்போ இந்த தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும்னு சொல்லும்போது இங்கே சொன்னேன் இல்லையா, யோசுவா 1:8. இதில் நல்லா தெளிவாயிடணும். இந்த முதல் 5 ஆகமம் தேவனுடைய வார்த்தை தான். அந்த 5 ஆகமத்தை தான் இங்கே சொல்கிறாரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் 7வது வசனத்தில் யோசுவா 1:7 சொல்லும்போது, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் எச்சரிக்கையாருன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த முதல் 5 ஆகமத்தை தான் பேசுகிறாரு. இது என்னது? தேவனுடைய வார்த்தை. அதை நான் தான் அவனுக்கு கற்பித்தேன்னு சொல்கிறாரு. அந்த மோசே அதை உனக்கு கற்பித்திருக்கிறேன், இப்போ அதன்படி நீ வாழு அப்படின்றாரு. எப்படி வாழ்கிறது? அதை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் என்ன செய்யணும்? தியானிக்க வேண்டும். அப்போ இது தேவனிடத்திலிருந்து தேவனால் மோசேக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு. இது இன்றைக்கு நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. ஏதோ அவருக்கு தான் நமக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிடக்கூடாது. சரி, இப்போ அந்த விஷயத்துக்கு வருவோம். யோசுவா 1:8 சொல்கிறார் இல்லையா, இங்கே இந்த யோசுவா 1:8 தேவன் இவருக்கு யோசுவாவுக்கு செய்ய சொல்லுகிற 4 காரியங்களை நாம் பார்க்கிறோம். 4 காரியங்களை பார்க்கிறோம். இந்த 4 காரியங்களை நாம் புரிந்து கொள்ளும்போது நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நமக்கு நன்றாக ஒரு தெளிவு உண்டாகும். தொடர்ந்து இந்த வார்த்தையை உறுதியாக பிடித்து கொள்ள முடியும். முதலாவது, தேவன் சொல்கிறார் இல்லையா, இந்த நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்யணுமா? தியானிக்கணுமா. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். இது தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை தான் அப்படின்ற ரீதியில் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 31வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உபாகமம் 31:11. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும்போது இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். என்ன சொல்கிறாரு? அந்த 10வது வசனத்தில் வாசிங்கன்னா, அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையில் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க வாசிக்க கடவாய். அப்போ அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கையில் பிரிண்ட் பண்ணி பைபிள் வச்சுருக்க மாதிரி பைபிள் கிடையாது. எல்லார் கையிலையும் பைபிள் கிடையாது. மோசே மட்டும் தான் எழுதிட்டு ஒரு காப்பி தான் இருக்குது, தோல் சுருள் எழுதி வச்சுருக்கிறாரு. இப்போ அதை என்ன பண்ணுறாரு? அதை என்ன செய்யணுமா? எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து கேட்கத்தக்கதாக வாசிக்க சொல்கிறாரு. அப்போ தேவன் தம்முடைய வார்த்தையை எல்லாரும் கேட்கணுன்றதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்றதை நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி நம்ம கையில் பைபிள் பிரிண்ட் பண்ணி 200 300 கிடைக்கிறதுனால இதோட மதிப்பு நமக்கு பெருசாக தெரியறதில்ல. ஆனால் அந்த நாட்கள்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் அது. ஏன்னா அது எல்லார் கையிலையும் கிடையாது. இந்த மாதிரி கூடி நிற்கிற நேரத்தில் தான் வாசிக்க முடியும், அப்போ தான் கேட்கவே முடியும். அப்பேற்பட்ட ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் தேவன் அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த நாளில் எல்லா மக்களும் கேட்கும்படியாக என்ன செய்யணுமா? வாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை தான் நானும் சொல்கிறேன். அப்போ இது தேவனுடைய வார்த்தை. ஏன் வாசிக்கணும்? எல்லாரும் அதை கேட்கணும். கேட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் 12வது வசனம். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கும் அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கு ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான். எதுக்கு வாசிக்கணுமா? எல்லாரும் கேட்கணும். கேட்டு
அந்த அவங்க கூட இருக்கிற அந்நியர்கள், சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆட்கள் எல்லாருமே கேட்டு அதன்படி அதை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும், அதற்காக வாசிக்கணும் அப்படின்றாரு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை தேவன் வார்த்தைக்கு கொடுக்குறாருன்னு கவனிக்கணும். அப்போ முதலாவது என்ன, தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ டெய்லி வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வாசிக்கவே வேணாம்னு சொல்லலை, ஏன்னா வாசிக்கிற மூலமாக நாம் என்ன செய்கிறோம், அறிந்து கொள்ளுகிறோம் இல்லையா? ஏன்னா வாசிக்கவேலைன்னா அப்புறம் எங்கேருந்து தெரியும்? நான் இப்போ யோசுவா 1க்கு திருப்புன்னு சொல்கிறேன், யோசுவா தெரியும், யோசுவா புக்குன்னு ஒன்று இருக்குன்னு தெரியணும் இல்லையா? அதில் என்ன இருக்குன்னு தெரியணும் இல்லையா? அப்போ தான் இதை எடுத்து விலைக்கு சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் இல்லையா? அப்போ வாசிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது முதலாவது. ரெண்டாவது, அந்த வார்த்தையை குறித்து பேசி கொண்டு இருக்க வேண்டும். சொல்கிறார் இல்லையா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகமும் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. என்ன சொல்கிறாரு, இந்த வார்த்தை என்ன செய்யணுமா, பேச வேண்டுமாம். அதுவும் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? பேச வேணும்னா சும்மா பேசிகிட்டே இருக்கிறது மட்டும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நல்லா கவனிங்க, என்ன தேவன் சொல்கிறாரு. இந்த 5 ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த முதல் 5 ஆகமம், ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் இருக்கு இல்லையா? இதை போய் நீங்கள் வாசிச்சிங்கன்னா இதில் உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களும் உள்ளடங்கி இருக்கிறது. நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி பிள்ளைங்களை வளர்க்கணும், எப்படி கணவன் மனைவி உறவு, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை எப்படி தீர்த்து கொள்ள வேண்டும், உங்கள் தொழிலை எப்படி நீங்கள் நன்றாக செய்ய வேண்டும், வேலையை எப்படி செய்யணும், டெய்லி அன்றாடம் வாழக்கூடிய வாழ்க்கைக்குரிய காரியத்தை தான் சொல்லியிருக்கிறாரு. அதை எடுத்து என்ன செய்யணும், உங்கள் வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலையில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சம்பந்தப்படுத்தி அதை குறித்த ஒரு கான்வர்சேஷன், சம்பாஷணை தினமும் இருக்க வேண்டும். நிறைய பேர் இதை பண்ணுறதில்ல, சும்மா 1 மணி நேரம் கூடி ஜாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கதை பேசிகிட்டு இருப்பாங்க. அவளை பற்றி உனக்கு தெரியுமா, இதை பற்றி தெரியுமா அப்படின்னு கதை பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த கதையை பேச சொல்லல ஆண்டவர். என்ன சொல்கிறாரு, இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் பேசும்போது கூட பேசுகிற விஷயம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அந்த வேலை செய்கிற காரியம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஒழுங்காக செய்கிறீங்களான்னு பார்க்கணும். உங்களுடைய தொழிலை செய்கிறீங்கன்னா அந்த தொழிலை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஒழுங்காக செய்கிறீங்களா, இல்லை வேறு விதமாக செய்கிறீங்களா, தவறான விதத்தில் செய்கிறீங்களான்னு பார்க்கணும். தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட வேண்டும். அப்போ அதை குறித்து சம்பாஷித்து பேசிக்கொண்டே இருக்கும்போது தான் அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த மாதிரி செய்வீங்க இல்லையா? இல்லைன்னா செய்ய முடியாது. இல்லைன்னா எங்கேருந்து தெரியும்? அப்போ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வேத வசனத்தை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையோட ஒத்து பார்க்க வேண்டும். இதன்படி தான் வாழுகிறேனா என்று ஒத்து பார்த்து அப்படி பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையோடு ஒத்து பார்த்து பேச வேண்டும். அது உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி கொண்டு செல்ல வேண்டும். மூன்றாவது சொல்கிறாரு, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்படின்றார் இல்லையா? அப்போ யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அப்பா நீ தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய, தியானம் பண்ணு. தியானம் பண்ணுறதுன்னு சொல்லும்போது இது அறிந்து கொள்வது, பேசுவது இதை காட்டிலும் கொஞ்சம் அப்பாற்பட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம், இதை குறித்து நீங்கள் உங்கள் மனதிலே ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஏன் சிந்திக்கணும், இது ஆழமாக உள்ளே போனால் தான் அதனுடைய ஒரு கோல், லக்கு என்ன, தியானிக்கிறதுனுடைய முழுமையான லக்கு என்ன அப்படின்னா அதன்படி செய்யும்படி தான் தியானிக்க சொல்கிறாரு. வாசிக்கணும் இல்லையா? அந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் இது தியானித்து கொண்டிருப்பாயாக அப்படின்றாரு. அப்போ எதுக்கு தியானிக்க சொல்கிறாரு, அதன்படி செய்வதற்கு. அதை தான் மனதில் கோலாக வச்சு நீங்கள் தியானிக்க வேண்டும். அப்படி நீங்கள் தியானிக்கும் போது, அதில் நேரத்தை செலவழிக்கும் போது நீங்கள் என்ன பண்ண முடியும், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய முடியும். ஆனால் இன்றைக்கி ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் என்ன, நிறைய பேர் இதை பண்ணுறதில்லை. வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் பைபிளை கொண்டு வந்து வீட்டில் வச்சாங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் கையில் எடுக்கிறாங்க நிறைய பேர். அப்படி எடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ முடியாது, ஆகிய பயிற்சிவிக்க முடியாது. இதுதான் ஒரு துரதிருஷ்டவசமான பரிதாபகரமான நிலைமையாக அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும், வார்த்தையை அறிந்து கொள்ளணும், வார்த்தையை தான் பேசணும். எப்படி பேசணும், நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்படுத்தி பேசணும். மூன்றாவது, வார்த்தை என்ன செய்யணும், தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய
நாம் அந்த வேதத்தை படித்து அதை நம்முடைய வேலையோடு நம்முடைய மற்ற காரியங்களோடு பேசி அதை குறித்து ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஆழமாக அதை உள்ளே இறக்கணும், உள்ளதை கொண்டு போகணும். அப்போனா தான் அதன்படி செய்ய முடியும். சரி, கடைசியாக அந்த செய்யணும்னு சொல்கிறார் இல்லையா, கவனமாக செய்யணும்னு சொல்கிறார் இல்லையா. 4வது யோசுவா பண்ண விஷயம், யோசுவாவிட்ட தேவன் பண்ண சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிய சொல்லுகிறார். யோசுவா அப்படி செய்தார், அதனால தான் அவர் வெற்றி அடைஞ்சார். அதெல்லாம் காண்பிக்க போகிறாங்க. அதாவது யோசுவாவும் தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படின்றதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். இது தேவனுடைய வார்த்தை இல்லை அப்படின்ற ரீதியில் அவர் விட்டுறல. ஏன்னா யோசுவா மோசே கூட இருந்தாள் பார்த்தீங்களா. மோசையும் சாதாரண நம்ம போல ஒரு சாதாரண மனுஷன் தான் இல்லையா. ஒரு கொலை பண்ணிவிட்டு எகிப்திலேருந்து ஓடி வந்த ஆள், பலவீனமான மனுஷன் தான். நம்மை போல் அவருக்கும் பல்வேறு சோதனைகள்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் யோசுவா கூட இருந்து பார்த்துருக்கிறாரு. அப்படி பார்த்த மனிதன் அப்படி கூட இருந்து பார்த்துருக்கிறாரு. ஆனால் இந்த மோசே அப்படிலாம் இருந்தாலும் எப்படி வெற்றி பெற்றார்? காரணம் ஒன்று தான், தேவன் கொடுத்த அந்த கற்பனைகள், அந்த வார்த்தையை தியானித்து அதன்படியே செய்ததுனால தான் வெற்றி அடைஞ்சாருன்றதை யோசுவா கூட இருந்து கண்ணால் பார்த்துருக்கிறாரு. சும்மா ஏதோ யாரோ எங்கேயோ கேட்டுட்டு வந்து சொல்லலை, கூட இருந்து பார்த்து இது தேவனுடைய வார்த்தை, தேவனிடத்தில் வந்து அவர் பெற்றிருக்கிறார், இதை பெற்றதுனால இதன்படி செஞ்சதுனால எவ்வளோ பெரிய வெற்றியை மோசே அடைந்தார் என்பதையும் கூட இருந்து பார்த்துருக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு? கடைசியாக 4வது என்ன சொல்கிறார் தேவன்? இந்த தேவனுடைய வார்த்தையின்படி முழுமையாக செய்யணும். இது அறகுறையாக இல்லை, முழுமையாக செய்ய வேண்டும். அப்போ யோசுவா என்ன பண்ணுறான்? தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்கிறான், அதையே பேசுகிறான், அதை தியானிக்கிறான். இந்த மோசேக்கு தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை தியானிக்கிறான். கடைசியாக முடிவாக என்ன பண்ணுறான்? அந்த வார்த்தையின்படி முழுமையாக கீழ்ப்படுகிறான் இல்லையா. அப்படி கீழ்ப்படுகிறதுனால கடைசியாக என்ன உண்டாகிறது? மிகப்பெரிய வெற்றி உண்டாகிறது. என்ன உண்டாகிறது? மிகப்பெரிய வெற்றி. அதை தான் கடைசியாக பார்க்குறோம் 1:8. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். உங்கள் வாழ்க்கையில் வழியை வாய்க்க பண்ணணுமா? நீங்கள் வெற்றி அடையணுமா? புத்திமான நடந்து கொள்ளணுமா? என்ன பண்ணணும்? உங்கள் ஆவியை பயிற்சி வைக்கணும்னு சொன்னேன். அதுக்கு முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்ன? தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். அதில் இருக்கிற விஷயம் என்ன? தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், அறிந்து கொள்ளணும். அதையே என்ன செய்யணும்? உங்கள் அன்றாட வாழ்க்கையில் சம்பந்தப்படுத்தி அதையே பேசி கொண்டிருக்க வேண்டும். அதன்படி முழுமையாக செய்ய வேண்டும். அதை உங்களுடைய வாழ்க்கையில் தியானிக்க வேண்டும். 3வது. 4வது, அதன்படி முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். முழுமையாக கீழ்ப்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி முழுமையாக கீழ்ப்படியும் போது நீங்கள் நிச்சயமாக உங்கள் வழியை என்ன செய்ய முடியும்? வாய்க்க பண்ண முடியும். கடைசியாக ஒரு காரியம் சொல்கிறேன். ஊழியத்தில் இருக்கும்போது நான் இருந்த சபையில் கற்றுக் கொடுத்த காரியம், வேதாகம கல்லூரியில் கற்றுக் கொடுத்த காரியம் அடிக்கடி இப்போ அந்த பாஸ்டர் சொல்லுவாங்க. என்ன, அவருக்கு யாரோ கற்றுக் கொடுத்துருக்குறாரு. ஊழியத்தில் ஆரம்ப நாட்களில் வரும்போது ஒருவேளை ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், பெரிய வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே வளர்ச்சி அடையணும் விரும்புகிறோம் இல்லையா. ஊழியத்தில் இருக்கிற நானும் இருக்கிறேன், வளர்ச்சி அடையணும் விரும்புகிறோம். சபை பெருசாக கட்டணும், நிறைய ஆட்கள் வரணும், எல்லாம் விரும்புகிறோம், நல்லது தான். ஆனால் அப்படி வெற்றி அடைய வேண்டுமென்றால், அநேகர் வர வேண்டுமென்றால் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு? அட்லீஸ்ட் ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரமாவது தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது, தியானிப்பது, அதை அடிப்படையாக வைத்து ஜெபிப்பது, அநேக காரியங்களை வேத வசனத்திலேருந்து ஆயத்தப்படுத்துவது, பிரசங்களை ஆயத்தப்படுத்துவது, இப்படி என்று இதுலேயே வேலை செய்யணும். டெய்லி 4 மணி நேரம் நீ இப்படி வேலை செஞ்சேன்னா, இப்போ ஒருவேளை நீ ஒரு யாருக்கும் தெரியாதவனாக இருக்கலாம், ஒன்றும் இல்லாதவனாக இருக்கலாம், ஒரு பெரிய உயரமான நிலையில் இல்லாமல் இருக்கலாம், நிறைய பேரும் சர்ச்சுக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், நிச்சயமாக நீ வெற்றி அடைவாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இது ஊழியம் செய்கிறவர்களுக்கு மட்டுமல்ல. நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி ஒன்று இல்லாமல் இருக்கலாம், குறைவில் இருக்கலாம், தாழ்ச்சியில் இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலையில் வேணால் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை எடுத்து தியானிப்பீர்களானால் இதை உங்கள் வாழ்க்கையோடு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குடும்பத்தோடு, அன்றாட தொழில்கள் எல்லாவற்றோடும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து இதையே பேசித்து இதையே தியானித்து இதன்படி வாழ்வீர்களானால் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தொழிலை வாய்க்க பண்ண முடியும், தொழிலை வெற்றி பெற முடியும். பாவத்தை மேற்கொள்ள முடியலையா? கண்டிப்பாக மேற்கொள்ள முடியும். எப்படி சொல்கிறேன்? நிச்சயமாக முடியும். ஏனென்றால் ஏற்கனவே வழியை வாய்க்க பண்ண சொல்லி யோசுவா வழியை வாய்க்க பண்ணியிருக்கிறான், வெற்றி அடைந்திருக்கிறான். நானும் அதனால தான் அதை எடுத்துக்கிட்டேன். பல மணி நேரம் இதை உட்காந்து தியானிச்சுட்டு இருக்கிறேன். மற்ற எல்லாருக்கூடையும் சும்மா வெளியில் சுற்றிட்டு இருக்கிறதில்ல, இதில் நேரம் எடுத்து பல மணி நேரங்கள்
இதில் தியானமாக இருக்கிறேன். அப்படி தியானமாக இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைய முடியும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இப்படி யோசுவாட்ட சொன்னார் இல்லையா, அவர் வெற்றி பெற்றாரா அப்படின்னா வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றது மாத்திரமல்ல, அவர் சாவதற்கு முன்பதாக தன்னுடைய ஜனங்களுக்கு என்ன சொல்கிறாரு பாருங்க. யோசுவா 23வது அதிகாரம் 6வது வசனம், இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஆகையால் யோசுவா 23:6, ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் உங்களை தேவன் இவ்வளோ யுத்தத்தை பண்ணி இந்த தேசத்தையே கொடுத்துருக்கிறாரு. இந்த தேசத்தில் நீங்கள் நல்ல விதத்தில் வாழணும்னா உங்களுக்கு இது எல்லாத்தையும் நான் சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்தேன். இதெல்லாம் நான் பங்கிட்டு கொடுத்ததே, முதல் வசனத்துலேருந்து வாசிங்கன்னா இதெல்லாம் நான் பங்கிட்டு கொடுத்ததே இந்த வார்த்தையை தியானித்ததுனால தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த வார்த்தையை தியானித்து இதிலிருந்து வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் இருதயத்தில் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்க, தீர்மானிச்சிருங்க அப்படின்றார். அப்போ நானும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விதத்திலும் வெற்றி பெறணுமா, ஜெயம் எடுக்க வேண்டுமா, குடும்ப வாழ்க்கை, தொழிலில், ஊழியத்தில் வெற்றி பெறணுமா, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை தியானித்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் இதில் டெய்லி 4 மணி நேரம் 5 மணி நேரம் செலவு பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அந்த வெற்றியை யாருமே தடுக்க முடியாது. நீங்கள் உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவீர்கள், புத்திமானாய் நடந்து கொள்வீர்கள். இப்படி தான் நம்முடைய ஆவியை நாம் பயிற்றுவிக்க வேண்டும். முதல் படி தான் பார்த்துருக்குறோம், சொன்னேன் இல்லையா, டைம் எடுக்கும். ஏன்னா அவ்வளோ முக்கியமான விஷயங்கள், அநேக காரியங்கள் இருக்கிறது. தொடர்ந்து மற்ற 3 காரியங்கள் அடுத்த வாரம் பார்ப்போம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல இரவு வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை வாழ வைக்கிற வார்த்தையாக இருக்கிறது. நாங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே புத்திமானாய் நடந்து வெற்றி பெறுவதற்கு ஏற்ற வார்த்தையாக இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்களுடைய வார்த்தை தான் எங்களுடைய தியானமாய், அனுதின தியானமாய், எங்களுடைய அன்றாட வாழ்க்கையின் தியானமாய் இருக்கட்டும் கர்த்தாவே. எப்போதும் இதையே வாசித்து பேசி இதையே யோசித்து கொண்டிருக்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தியத்தில் இவர்கள் நிலைநிற்க பரிசுத்த ஆவியானவர் தாமே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.